ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று நம்முடைய சீடர்களை பார்த்து கடைசியாக நீர் கேட்ட ஒரு காரியம். அதை நிறைவேற்றவே சிலர் நாங்கள் இணைந்து சிலராக அதிகாலையிலே எழும்பி நேரப்பட தரித்து உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை கொடுத்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பலர் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வசனங்களை கேட்டு அதை தனக்கு சுதந்திரமாக்கி கொள்கிற கிருபை தந்தீர், அதுக்காக மக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நம்பி இப்படி சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்களிலே நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதமான அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது நம்முடைய கிருபையே, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவரே, நேற்று செய்த எல்லா அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று நீ செய்ய போகிற எல்லா அற்புதங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தரைமட்டமாய் தாழ்த்து, நாங்கள் வெறுமையானவர்கள், குப்பைகள், நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள், நாங்கள் அற்பரு நீசர்கள். ஆனாலும் உடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் மீது நீர் கருணை வைத்து எங்கள் மேல் இரக்கமாய் இருந்து அனுகூலமாய் துணையாய் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளும் அப்படியே நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு வேணும், உங்களுடைய பிரசனம் மாத்திரம் எங்களுக்கு வேணும், உங்களுடைய வழிநடத்தல் மாத்திரம் எங்களுக்கு வேணும். நீர் எங்களை எப்பொழுதும் நினைத்திருக்க நாம் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அவர் நினைத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எங்களை நினைத்துக் கொள்ளுங்க, மறந்துடாதீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்ற பாடலை நாம் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிடும் பலன் தருவான், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டான். நல்லதோறும் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு,
நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்குண்டு, நேசர் தந்திடுவார். என் நேசர் தந்திடுவார். நீ கலங்கவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, மோசே உயர்த்தின பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். எல்லாரும் கவனிச்சு நம்ம மேற்கொள்கிற கிருபை ஆண்டவர் கொடுக்கட்டும் சொல்லி ஜெபமானுங்க. எல்லாரும் ஒருமித்து நாங்க மேற்கொள்ளணும், சாத்தானை மேற்கொள்ளணும், வியாதியை மேற்கொள்ளணும், தோல்வியை மேற்கொள்ளணும், பயத்தை மேற்கொள்ளணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள வேணும். எல்லா கைகளை உயர்த்தி இந்த வேளையில சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். சுவாமி, மேற்கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, மேற்கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் விசுவாசத்தோடு மேற்கொள்ளணும். ஆண்டவரே, ஆண்டவரே, பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரமான காரியங்கள், எதிராளிகளின் காரியங்கள் மேற்கொள்ள வேண்டும். சுவாமி, எப்பொழுது எங்கள் கைகள் இறக்கும் முன்பே இவை எல்லாம் எங்கள் கால்கள் கீழே அல்லது உமது கால்களுக்கு கீழே எல்லாம் வந்தது. பலன் வந்தது, சுகம் வந்தது, ஆரோக்கியம் வந்தது, ஜெயம் வந்தது, திருமணம் நடைபெற போகிறது, வேலை கிடைக்க போகிறது, குழந்தை பேர் உண்டாக போகிறது, வியாதி நீங்க போகிறது, மரண பயங்கள் வெளியே போகிறது, தற்கொலை எண்ணங்கள் வெளியே போகிறது, பிரிவினை ஆவிகள் ஒழிந்து ஒற்றுமை நிலவ போகிறது. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மறுநாளிலே லூக் சாப்டர் 7 verses from 11. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். நாயின் என்னன்னு அர்த்தம் யோசிச்சு கொண்டே இருங்க, கடைசியில கர்த்தருடைய பதில் உங்களுக்கு வரும். நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தான். ஊராரில் வெகு ஜனங்கள் அவரோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார்கள். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சரி, இங்க இயேசு கிறிஸ்து பாருங்க, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். நாயின் அப்படின்னு ஊருக்கு, அந்த ஊர் இன்னும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்துக்கு போய் வந்தவர்கள் உங்களுக்கு தெரியும். அந்த ஊரின் பெயருக்கு அர்த்தம் என்னன்னா பியூட்டி பிளசன்ட் அப்படின்னு அர்த்தம். அழகானது,
இனிமையானது என்று அர்த்தம். இங்கே அவர் வரும் பொழுது அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர்கள் யாரா இருக்கும்னா, ஒருவேளை 7ஆம் அதிகாரத்திலே ஒரு 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை கர்த்தர் தூரத்திலிருந்து சுகமாக்குகிறார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லி அவரை குணமாக்கினார். இயேசு இவளை கேட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்ததை கண்டார்கள். இந்த நிகழ்ச்சி நடந்த மறுநாள், அப்போ எத்தனை பெரிய கூட்டம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மகிழ்ச்சியான கூட்டம். இயேசு மிகுந்த மனநிறைவோடு கூட முந்தி நாள்ல மனநிறைவோடு கூட என்ன சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் சென்று திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்க ஒரு நல்ல மகிழ்ச்சியான கூட்டம். இங்க பாருங்க, இன்னொரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் அழுது புலம்பி வேதனையோடு கூட ஊருக்கு வெளியே வருகிற ஒரு கூட்டம். இயேசு ஊருக்கு வாசலுக்கு உள்ளே வருகிறார். இப்போ ஒரு கூட்டம் அவனை அடக்கம் பண்ணும்படியாக அப்படியே போகுது. இயேசுக்கே பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். எஸ்டர்டே பயங்கர மகிழ்ச்சியோடு இருந்தார், மறுநாளிலே மனதுருகினார். அப்படிதான் அந்த வேதம் சொல்லுகிறது. அவர் மனதுருகி, அவருக்கே அப்படி ஒவ்வொரு நாளும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு நாள் பயங்கர சந்தோஷம், அடுத்த நாள் ஒரு கூட்டத்தை பார்க்கிறார், ஒரு கைம்பெண்ணை பார்க்கிறார், ஒரு வாலிபன் இறந்து அவனை அழைத்து கொண்டு போகிறத அவர் பார்த்து அவர் மனதுருகுகிறார். இப்ப கூட்டத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சந்தோஷப்படுகிற கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அழுகிற வேதனையோடு கூட இருக்கிற கூட்டம். நாம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் கேள்வி, இப்போ நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஒருவேளை நாம் இந்த அழுகிற கூட்டத்தில் இருந்தா இன்னைக்கு நமக்கு தான் செய்தி வருகிறது. ஒருவேளை வருங்காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கலங்காதிருங்க, நிச்சயமாக ஆண்டவர் நமக்காகத்தான் வருகிறார். சரி, நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். வாசலுக்கு சமீபித்த போது இங்க ஒரு கைம்பெண் வீடோ, அவனுக்கு ஒரே மகன், அதுதான் அழகா போட்டிருக்கு, ஒரே மகன் இருந்தான். அவன் இறந்து போனான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கணவன் தான் இறந்து போனான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரியல. இப்போ இருக்கிற ஒரே ஆதரவு தம் மகன், அவனும் இறந்து போனான். யூதரின் வழக்கத்தின்படியே ஒரு பிள்ளை அல்லது தலைப்பிள்ளை அந்த தாயாரையோ தகப்பனையோ 40 வருஷம் அவன் கூடவே வச்சு பார்த்துக்கணும். எத்தனை பிள்ளைகள் அப்படி நம்ம பெற்றோரை கூடவே வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் தெரியல. ஆனா யூதரின் வழக்கத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு ஆவியானவர் ஒருவேளை சில வாலிப குடும்பங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பங்களை பார்க்க நீங்க மறந்திருப்பீங்கன்னா, உங்க அப்பா அம்மாவை பார்க்க மறந்திருப்பீங்கன்னா, இன்றே உங்க கடமையை நிறைவேற்றுங்க. அதனாலதான் இயேசு சிலுவையில கூட அவர் சொன்னார், தான் 40 வருஷம் பார்க்க முடியலனாலும் கூட மீதி இருக்கிற அந்த 6.5 வருஷம் தான் தம்பி இடத்துல கொடுக்காம அவருடைய பொறுப்பை தான் சீடனாகிய, அன்பாயிருந்த சீடனாகிய யோவான் இடத்துல கொடுத்தார். அந்த 40 இயர்ஸ் முடிகிற வரைக்கும் யோவான் தான் பார்த்து கொண்டார். அதன் பிறகுதான் அவங்களுடைய பிள்ளைகள் இடத்துல அவர்கள் போயிருப்பாங்க. இதுதான் யூத சட்டம். இன்னைக்கு இந்த சூழ்நிலை பாருங்க, அம்மா மகனை இழந்திருக்கிறாங்க. வேதனை, இழப்பு, பிரிவு, இனி யாரும் ஆதரவு இல்லை, திக்கற்ற சூழல், எதிர்காலம் சுத்தமா இருண்டு போச்சு. ஒரு
ஒரு வெளிச்சம் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவுடைய நிலையில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனை. யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா நிலையில இருந்து யோசிச்சு பாருங்க. அடுத்த அடுத்த அது இப்போ கொஞ்சம் இந்த கூட்டம் எது அவங்கள அந்த அந்த சகோதரனை கல்லறையில வைக்கிற வரைக்கும் தான் அந்த கூட்டம் இருக்கும். அதன் பிறகு ஓரிரு நாட்கள் உறவின் மக்கள் இருந்து ஆற்றுவாங்க. ஒரு 3 நாள் வரைக்கும் சம்பிரதாயம் இருக்கும். அதன் பிறகு அவங்க நிலைமை தனிமை, வேதனை, கண்ணீர், பொருளாதாரம் இருக்காது. அவங்க தான் வாழ்க்கையை நடத்தணும். வீடு இருக்குமா இல்லையா ஒன்னும் தெரியாது. வாழ்க்கையை ஸ்தம்பித்து போய் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்ல, இந்த கூட்டத்துல நாம் எல்லாம் இருக்கிறோம். ஒருவேளை இந்த தாயை போல, அல்லது ஒருவேளை தாயை இழந்த பிள்ளைகளை போல, அல்லது கணவனை இழந்த மனைவியை போல, அல்லது வேறு வேலையை இழந்தவர்கள் போல, ஏதோ ஒரு இழப்பு நம்ம எதிர்காலத்தை சூனியமாக்குகிற ஒரு பெரிய அடி மேல அடி. கணவனை இழந்து பிள்ளையை இழந்து இப்ப வேதனையோட எப்படி நகோமி நின்றாங்களோ, ரூத்து நின்றாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு பெரிய கொடுமை, இழப்பு இழப்பு இழப்பு. என்ன செய்யறதுன்னு கூட தெரியல. துக்கம், அவங்களால பேச முடியாது. சரி, நம்மளா இருந்தா அந்த இடத்துல என்னென்ன கேள்வி கேட்டிருப்போம். ஆண்டவரை கர்த்தரை கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா? இன்னைக்கு அழுகிற இடங்கள்ல இப்ப பாருங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கடைசி நாட்களில அந்த கடைசி நிமிடத்துல சொல்ல, கர்த்தரனை அம்மா ஆண்டவரவங்க நம்மளை கைவிட்டாருமா, கர்த்தரனை கைவிட்டார். நான் இவ்வளவு நல்லா இருந்தேன், எவ்வளவு விசுவாசமா இருந்தேன், எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன், நான் நியாயமா நடந்த, ஆனா கர்த்தரனை கைவிட்டார். கர்த்தர் கேளாதவரை போற, கர்த்தர் கேட்கல, கர்த்தருக்கு கண் இல்லை, கர்த்தருக்கு காது இல்லை, கர்த்தரே இல்லை, ஆண்டவரே இல்லைம்மா, யாரும் இல்லை அப்படிலாம் நம்ம பேசியிருப்போம். இங்க அதெல்லாம் சொல்லப்படலனாலும் நான் அந்த சூழலுக்குள்ள போகிறேன். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறபடினாலே ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார். இவங்க ஜெபிக்கல, ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, அவங்க யாரையும் அனுப்பி ரெக்கமெண்டேஷன் கூட கேட்கல. அவ்வளவுதான், அவங்க போய் கல்லறையில வைக்க அவங்க போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்க, ஆண்டவர் கர்த்தர் அவளை பார்த்தார். இது நீங்க அடிக்கோடு விட்டுக்கொள்ளுங்க. எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு தரேன். இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்லப்படுகிறது? கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? அதோனாய் என்று அர்த்தம். அதோனாய்க்கு என்ன மீனிங் கண்டுபிடிங்க. இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் என்று நியூ டெஸ்ட்மெண்ட்ல சொல்லப்பட்ட இடங்கள் எத்தனை கண்டுபிடிங்க. இது பயங்கரமான ஒரு தேடலாக இருக்கு. ஏன்னா கர்த்தர் அதோனாய், அதோனாய் அவர் அப்படிதான் அங்க சொல்றது. கர்த்தர் அவளை பார்த்து, சர்வ வல்லவர் அதோனாய், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், அவர்தாங்க, அவர்தான் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின் மொழிபெயர்ப்பை இங்க பார்க்க முடிகிறது. அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி வேதனைப்பட்டார், வேதனைப்பட்டார். நமக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக அழுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக துக்கம் கொண்டாடுகிற, நமக்காக ஆவியிலே கலங்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக மனஸ்தாபப்படுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக துயரப்படுகிற ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக வேதனைப்படுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தர், அவர் அதோனாய், அவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்க நினைக்கலாம், நான் மட்டும்தான் அழுகிறேன், நான் மட்டும்தான் வேதனைக்குள்ள போகிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, இந்த உலகத்தை எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக அதோனாய், உங்களுக்காக இயேசு, உங்களுக்காக சர்வ வல்லவர் யெகோவா ஈரே இருக்கிறார். கலங்காதீங்க. மனதுருகிற கர்த்தர் இருக்கிறார். அவர் மனதுருகிற தேவனாக அவர் இருக்கிறார். உண்மையாகவே அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. மீண்டும் பாருங்க, கிட்ட வந்து அவர் பாடையை தொட்டார். அவர் சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனே
எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எழுந்திரு, இதை நீங்க கோடிட்டு கொண்டு எங்கெல்லாம் அவர் எழுந்த சொன்னார். நான் ரீசெண்டா உங்களுக்கு சொன்னதுனால உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும். அந்த 38 வருஷம் வியாதி கிடந்தவனை பார்த்து எழுந்திரு, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட நட என்றார். எங்கெல்லாம் ஆண்டவர் எழும்புன்றாரோ, இப்ப ரீசெண்டா உங்களுக்கு சொன்னேன், எழும்பு. சுமந்தவர் நின்றார்கள், எழுந்திருக்க பண்ணினார். சரி, அவர் யாரோட பேசுகிறார் பாருங்க. அது ரொம்ப முக்கியம். அவர் மனதுருகி அழாதே. ரெண்டாவது குறிப்பு, அதை நான் சொல்ல விட்டுட்டேன். அழாதே என்றார். ஆங்கிலத்துல ஸ்டாப் கிரைங், ரொம்ப பவ்யமா அழாதே. நீ அழுது கொண்டிராய், அதுக்கு அர்த்தம் அதுதான். அழாதே அப்படின்னா, ஒரு நாமா இருந்தா, ஏதாவது உங்களுக்கு தெரியுதாயா, என் பையனை கடைசியா அடக்கம் பண்ண போறேன், இந்த நேரத்துல போய் அழாதேன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனா அதுல உள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் தெரியுமா? ஸ்டாப் கிரைங், நான் உனக்காக செய்ய போகிறேன், உனக்காக ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். இயேசு இந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, ஸ்டாப் கிரைங், அழாதே என்று சொல்லிட்டாருன்னா, அங்க அற்புதம் நிச்சயம். அழாதே என்றார். அதுக்கப்புறம் அவர் சுமந்து நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யாரோடு பேசுகிறார்? சடலத்தோடு பேசுகிறார். வாலிபனே எழுந்திரு. ஆண்டவருடைய வல்லமை பாருங்க. அவர் உயிருள்ளோனோடு கூட பேசுவார், சடலத்தோடும் பேசுவார். 3 முறை. இதுக்கு முந்தி நம்ம பார்த்தோம், எவ்விருவின் மகளை பார்த்து, சிறு பெண்ணே எழுந்திரு. லாசரு, யோவான் 11 லாசருவே வெளியே வா. இங்க வாலிபனே எழுந்திரு. ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு பெண், ஒரு வாலிப பையன், ஒரு கொஞ்சம் அதுக்கு மேல பருவம் உள்ள, அது ஒரு இயேசுவுக்கு சிநேகிதனா இருந்திருந்தா நிச்சயமாக 30 வயதுகளில இருக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படிப்பட்டவர்களுக்கு வருகிறது. ஒருவேளை குழந்தையின் நிமித்தம், பிள்ளைகளின் நிமித்தம், பெண் பிள்ளைகளின் நிமித்தம், ஆண் பிள்ளைகளின் நிமித்தம், வாலிப பிள்ளைகளின் நிமித்தம் ஒருவேளை வேதனையோட நீங்க இதை பர்சனலா உங்க வாழ்க்கையில ரிலேட் பண்ணுங்க. ஏதோ மரித்த வாலிபன் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையே சூன்யமாய் போயிற்று, இனி 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 எழும்ப முடியாது, இனி எங்க வாழ்க்கையில எழும்ப முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில வந்திருந்தா, இது எல்லாவற்றையும் மறந்துடுங்க. இயேசு வந்து நின்று அவர் தொட்டு எழும்பு என்றார். அவரால் செத்த சடலத்தை எழுப்ப முடியும்னா, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய காரியம் வந்தாலும் அவர் நம்மை எழுப்ப முடியும். நம்மளே மறந்திருப்போம், இல்லை இனிமேல் இதற்கு உயிர் இல்லை, இனி திருமணமாகாது, இனி வேலை கிடைக்காது, இனி குழந்தை கிடைக்காது, இனி சுகமாகாது, இனி கடன் அடைக்க முடியாது, இனி என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாலும், மண்ணுக்குள் மூடி போட்டாலும், இயேசு வந்தா, கர்த்தர் வந்தா, அதுனாய் வந்தா, அவர் எழுப்புவார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், அவர் கர்த்தர். அவர் எழுப்பினார். எழுப்பி மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவருடைய தாயிடத்திலே கர்த்தர் ஒப்புவித்தார். He presented to his mother. அவனிடத்துல ஒப்பு கொடுத்தார். அந்த அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். God visited his people. எங்க வருது தெரியுமா? லூக்கா 1:68 வருது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கிலீஷ்ல, behold the Lord of Israel, for he hath visited and redeemed his people. ஆண்டவர் நம்மை சந்திக்கிற நாள் இது.
ஆண்டவர் நம்மை சந்திக்கிற நாள். இதை நீங்க கோடிட்டு 1 லூக் 1:68. அதே சமயத்துல லூக்கா 7:16 தேவன் தம்முடைய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிற நேரம். இன்று கர்த்தர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் பர்சனலா. ஏன்னா கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். கிருபை உள்ளவர் அவர். கிருபை உள்ளவர். இன்னும் நிறைய வசனங்கள் எடுத்து வைத்தேன் உங்களுக்கு சொல்லும்படி. பாருங்க, என்னாகும் 2 நாளாகவும் 16 அதிகாரம் 9 2 நாளாகவும் 16 அதிகாரம் 9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் புத்தி இல்லாதவர்களாய் இருந்தீர்கள், ஆகையால் இதில் முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றால். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். Lord is so gracious. 8 Lord is so gracious, full compassion, slow to anger, and great mercy. The Lord is good to all, and his tender mercy are over all his works. நீங்க அதை வீட்டுல இன்னும் தெளிவா வாசிச்சு பாருங்க. அதே மாதிரி லூக்கா 1:68 அவர் இந்த ஜனங்களை சந்திக்கிறார். 145 அதிகாரம் சங்கீதம் 145 சங்கீதம் 8 நம் ஜனங்களை சந்திக்க அவர் வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இது இந்த கைம்பெண், இந்த மகன் போலதான் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் வேதனையில் இருக்கிறது. இதை நான் ஆவியிலே கர்த்தர் உணர்த்தப்பட்டதுனால, ஆவியிலே கர்த்தர் உணர்த்தினதுனால இன்று அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார். நம் பிள்ளைகளுக்காக, நம் பிள்ளைகளை பிரிந்துருவோமோ என்று வேதனைப்படுகிற தாய், பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக அழுகிற பெற்றோர்கள், அதே மாதிரி பிள்ளைகள் தம் பெற்றோர்களுக்காக வேதனையோடு கூட, அல்லது மரணம் என்ற கடைசி சத்ரு, பரிகரிக்கப்பட வேண்டிய சத்ரு வாழ்க்கையில குறுக்கிட்டு, வியாதி குறுக்கிட்டு, அந்த வாலிபன் எப்படி இறந்தான்னு எனக்கு தெரியாது. ஆக்சிடென்ட்டோ அல்லது மேபி வியாதியோ தெரியல. ஆனா வியாதி நிமித்தமாக, விபத்துகள் நிமித்தமாக, கேன்சர் நிமித்தமாக மரணிக்கிற சூழல் நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். வேதாங்கத்துல இந்த கைம்பெண்களை பற்றி நிறைய வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியின் மனைவியே, தீர்க்கதரிசி இறந்து போனான். நிறைய கொடுத்து இறந்து போனான். அவளும் 2 பிள்ளைகளையும் அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. அடிமையாக கொண்டு போக பார்த்தாங்க 2 பிள்ளைகளை. தீர்க்கதரிசி இடத்துல வந்து அழுகிறார். இப்படி கைம்பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா? கஷ்டம், கடனோட, வேதனையோட. வேதாகமத்துல அநேகர் ஈவன் நம்ம இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாளும் கூட இளவயது கைம்பெண் தான். இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வைக்கிறேன். இயேசுவோடு பிறந்தவர்கள் எத்தனை பேர்? ஏன் அதை கேட்கிறேன்னா, அந்த மரியாள் கைம்பெண்ணாய் இருந்த அந்த பிள்ளைகளை வளர்க்க எத்தனை பாடுகள் பட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த வேளையில நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுகிறார். ரொம்ப சிம்பிளா அவர் நம்மை தேடி வருகிறார். இந்த நாயன், அந்த பியூட்டிஃபுல் அந்த பிளேஸ், அந்த பியூட்டி நிறைந்த அந்த இடத்துக்கு பிளசன்ட் ஆக, அழகான இனிமையான அந்த இடத்தை ஆண்டவர் தேடி அதை மாற்ற. நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கை மாறா கசப்பு, அதை மதுரமாக கர்த்தர் மாற்ற வந்திருக்கிறார். உடைய சாவின் விளிம்பில நீங்க இருக்கலாம். போராட்டத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில, மரண படுக்கையின் மத்தியில, கடனின் மத்தியில, எல்லா கண்ணீரின் மத்தியில, தோல்விகளின் மத்தியில
நமக்கு ஒரு நேசர் உண்டுங்க. நம்ம கைவிடாத கர்த்தர் உண்டு, ஒருத்தர் உண்டு. அதோனாய், மறந்துடாதீங்க அந்த வார்த்தையை, அதுவும் மறந்துடாதீங்க. கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், இயேசு கர்த்தர், அதை வார்த்தையை மறந்துடாதீங்க. நமக்கு ஒரு நேசர் உண்டு. நமக்கு ஒரு அவர் நமக்கு 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 ஒரு தகப்பன் உண்டு. நமக்கு உதவி செய்வார். நமக்காக மனதுருகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையில ஆண்டவரே, எங்க வேதனைகளை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இன்னும் கூட அநேக போராட்டங்கள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளின் வேதனையை பார்த்து தான் இந்த அற்புதத்தை எங்களுக்கு விளக்கி காண்பித்தது. இதுல எத்தனையோ ஆழமான அர்த்தங்கள் உண்டு. இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்கிற வகையில இதை அவருக்கு விளக்கி காண்பீங்க. இதோ இதோ ஒரு கைம்பெண், ஒரு வாலிப பிள்ளை, ஒரு மரணம், பாடை என்பதோடு கூட இல்ல, இதற்குள்ளே அநேக புதையல்கள், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் நமக்காக வருகிறார். கர்த்தர் நமக்காக மாத்திரம் வருகிறார். நம்மை தேடி வருகிறார். நம்மை கேளாதிருந்த போதும், நாம் விசுவாசியாத போதும் கர்த்தர் நமக்காக காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார். முதலாவது அந்த தாயை பார்த்து சொன்னார், அழாது. இன்று அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அழாதீங்க, அழாதீங்க, அழாதீங்க. டோன்ட் கிரை, டோன்ட் கிரை. அப்படின்னா ஸ்டாப் கிரைங். அழாதீங்க. நான் வந்துட்ட பிறகு நீங்க அழவே கூடாது. நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன். அது மரணமே ஆனால் நான் பார்த்துக்கொள்வேன். ஸ்டாப் கிரைங். நான் உங்களுக்காக வந்துட்டேன். நான் வந்துட்டேன். கர்த்தர் வந்திருக்கிறார். அன்று எங்கள் கண்ணீரை ஆவை தொடுங்க. என் தகப்பனின் கண்ணீரை தொடுங்க. என் தாயின் கண்ணீரை தொடுங்க. என் சகோதரின் கண்ணீரை தொடுங்க. திருமணமாகாத என் அன்பு மகளின் கண்ணீரை தொடங்க. குழந்தை இல்லாத இருக்கிற அன்பு தம்பதியர்கள் கண்ணீரை தொடங்க அப்பா. வேலை இல்லாத, வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளின் கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. தோல்வியில் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகளின் கண்ணீரை தொடங்க. வேதனையில் இருக்கிற பிள்ளைகளின் கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. நான் இருக்கிறேன். சர்வ வல்லவர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். நான் இனி அழப்போவதில்லை. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. சந்தோஷமா அந்த பிள்ளையை அந்த தாயிட்டு ஒப்படுத்தார். அதே போல பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழும்படி அவர் செய்வார். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவித்தாங்க. தேர்வுல நல்ல ரிசல்ட் கொடுங்கப்பா. தேர்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கட்டும். இந்த பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட வேண்டிய கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் செய்து முடிங்க. இந்த காலை வேளையில இந்த நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இதை ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருக்கு வேண்டிய ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன். God bless you.